மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக என்னுடைய யூடியூப் சொந்தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் இயக்கிய கோகுலம். இன்றைய தினம் என்னென்னு சொன்னால், பிரான்சில் உள்ள வேலை இல்லாத மக்கள், வேலை தேடுபவர்கள் பார்க்க வேண்டிய மிக மிக முக்கிய காணொலி. தயவுசெய்து வழியாக பாருங்க. என்னென்னு சொன்னால், பிரான்சில் வேலை வாய்ப்புகள் கணக்கு குவிஞ்சிருக்கு. இதில் மக்கள் நாங்கள் தேடி போவோம், எங்கே போவோம் என்பது சம்மந்தமான கிளீனாக சொல்ல போகிறோம். கண்டினியூவாக பாருங்கள், தெரியும். இப்போ நான் நிற்கிற இடத்த பாருங்க, ஒரு வாடிவா. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து ஆப்பிள் சர்வீஸ் ஃப்ரான்ஸ், ஆப்பிள் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் ஃப்ரான்ஸ் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறேன். இது வந்து வில்லுலுவல் என்ற இடத்துல நிற்கிறேன். வடிவாக பாருங்க. இந்த அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர்லாம் போட்டு க்ளீனாக பார்க்கணும். திருப்பி என்ன ஃபோன் கேட்கக்கூடாது. அட்ரஸ், டெலிஃபோன் நம்பரில் இருக்குது. ஆப்பிள் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் வில்லுலுவல் என்ற இடத்துல நிற்கிறேன். இப்படி இன்னொரு சொசைட்டி இருக்குது, ஆப்பிள் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் ஆர்ஜென்டை இல்லை ஃப்ரான்ஸுக்குள்ள. இப்படி 2 சொசைட்டி இருக்குது. இந்த 2 சொசைட்டியும் ஃப்ரான்ஸில் கனவேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கு. உதாரணமாக கிளீனிங் வேலை எல்லாம் அவங்களோட மக்கள் காலம் சொல்லி நாங்கள் பிடிக்க கிளீனிங் வேலை போகிறோம். இந்த கிளீனிங் சொசைட்டியை கொடுக்குறது இவை தான். கிளீனிங் சொசைட்டி பாடசாலையில் கேன்டீனில் மத்தியானம் கேன்டீனுக்கு எல்லாம் க்ளீன் பண்ண அந்த வேலை. கட்டிடங்கள் வந்து கட்டுமான வேலைகளுக்கு உதவி செய்கிற கூலியாக்கள், பெயிண்ட் அடிக்கிற பெயிண்ட் வேலை மற்றும் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், இயந்திரம் பலதுவாகிறது. ஃப்ரான்ஸில் சகல துறைகளுக்கும் இப்படியான சொசைட்டி மூலம் தான் நாங்கள் வேலைக்கு போகல. நேரடியாக நாங்கள் நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ ஒரு அலிமிட்டேஷன் கடைக்கோ தனி ஒரு முதலாளி இருந்தால் நாங்கள் நேராக போய் சேரலாம். ஆனால் ஒரு பெரிய சொசைட்டியாக இருக்கிறவர்கள் இப்படி சொசைட்டியில் வந்தால் தான் நீங்கள் அந்த 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 பாடசாலைக்கோ இல்லாட்டி ஒரு கட்டுறதுக்கோ நீங்கள் சேரலாம், நேராக போய் சேரலாம். அதான் ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய சொசைட்டின்னு சொல்கிறோம். இப்போ வேறு வாரம் இந்த சொசைட்டிக்கு நாங்கள் எப்படி வாரது, எப்படி போய் வேலை கேட்குறது? இது ஃப்ரான்ஸுக்கு நான் அறிந்த வகையில் 2 இடம் இருக்குன்னு சொல்லினா, ஒன்று வில்லுலுவலில் இருக்குது, இன்னொன்று வந்து ஆர்ஜென்டையில் இருக்குது. ஆப்பிள் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் மறந்துடாது. ஓகே, 2 இடம் இருக்குன்னு சொல்லினா, உங்களுக்கு வேறு இடம் இருந்தால் இந்த இதில் கமெண்ட் போடுங்க, பார்க்குற மக்கள் பிரியோசனப்படட்டும். ஓகே, ரைட். இப்போ இனிமேல் வருங்காலங்களில் நாங்கள் வேலை தேடுவோம் எப்படின்னு சொன்னால், உதாரணமாக தனி பத்திரம் உள்ள கடைக்காரர் நீங்கள் நேரவை கேட்டு சேரலாம். ஆனால் இப்போ பெரிய சொசைட்டியில் நீங்கள் சேருன்னு சொன்னால், இப்போ வருங்காலங்களில் நாங்கள் போலம்புலா தான் போவோம். உதாரணமாக வேலை இதாக்கில் என்ன செய்கிறோம், நாங்கள் போலம்புலா நடத்தான் போய் அங்கே போய் எங்களோட விஷயத்தை சொல்கிறோம். எங்களுக்கு வேலை வேணும்னு சொல்ல அவன் முதல் போய் பார்க்குறான். எங்களோட டாக்குமெண்ட்ஸை முதல் போய் அன்ஸ்கிரிப்ஷன் செய்வோம். எங்களோட டாக்குமெண்ட்ஸ் போய் பதிவோம். தயவு செய்து விசாவோட இருக்கிறீங்க, வேலை தேடுறீங்களா, முதலாக செய்ய வேண்டிய வேலை நேரடியாக போலம்புலாக போகும். அங்கே போய் உங்களோட பதிவு, அவன் கேட்குற டாக்குமெண்ட்ஸை கொடுத்து பதிவுங்க. நான் வேலையில் இருக்கணும் விசா காட்டி பதிவான். பதிஞ்ச உடனே ஒரு 2 நாளில் அவன் டெலிஃபோன் பண்ணி உங்களை கூப்பிடுவான், இல்லாட்டி உங்களோட மெயிலுக்கு மெசேஜ் அனுப்புவான். இங்கே வாங்க தன்னோட வேலை சொல்லி உங்களுக்கு ஒரு கொன்சி அமைச்சு அங்கே கூப்பிடுவோம். அங்கே போனால் இந்த கொன்சி உங்களோட அடிப்பாக காய்ப்பான். நீங்கள் என்ன வேலை செய்ய உங்களால் என்ன வேலை செய்ய முடியும், அலிமிட்டேஷன் வேலை செய்யுமா, கட்டட வேலை தெரியுமா, உங்களுக்கு என்ன வேலை தெரியும், விஷம் வேலை தெரியுமான்னு கிளீனாக கேட்பேன். இல்லாட்டில் வேலை இருந்தால் உடனே அவை உங்களுக்கு இப்படியாக இடத்துல தான் அனுப்ப போயிடும். உலக வேலை உங்களுக்கு என்னென்ன வேலை தெரியுமோ அந்த உடனடியாக நோட் பண்ணி போட்டு உங்களோட கதைச்சு நோட், உங்களுக்கு உதாரணம் மேசன் வேலை தெரியுமாண்டா நோட் பண்ணி போட்டு இந்த ஆப்பிள் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் வில்லுலுவலோ ஆர்ஜென்டையோ வேறு எங்கே இருக்கோ உடனே அவன் உங்களோட மெசேஜ் அனுப்பிடும். என்னென்ன ஒரு ஆள் வேலைக்கு வந்திருக்கிறார், வேலை இல்லாமல் இருக்கிறார், விசா இருக்குது, அவருக்கு நான் வேலை கொடுக்கணும், உன்னாட்ட பெயிண்டிங் வேலை இருக்கா, மேசன் வேலை இருக்கா, கட்டுற வேலை இருக்கா, நெத்துவா வேலை இருக்கா என்று இவையிட்ட கேட்பிடும். அவை இருந்து ஓமன்னு சொன்னால் உடனடியாக உங்களுக்கு மெசேஜ் போடணும், டக்குன்னு அங்கே போகணும். இவ்வளோங்க. இப்போ நடைமுறை அப்படித்தான். அதை விட உதாரணம் பெரிய சொசைட்டி காஃபூரோ ஃப்ராம்பொரியலோட இப்போ எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா போலம்புலம் மூலம் தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் நேராக போகிறது சரியான கஷ்டம். வருங்காலத்தில் முழு வேலை வாய்ப்புகளையும் போலம்புலம் கொடுக்க போகிறான். இப்போ என்ன நடக்கும், போலம்புலம் இன்னும் நாங்கள் ஃப்ரான்ஸை திரும்பி வேலையெல்லாம் இருக்கிறோம்னு சொல்லி அவங்கெல்லாம் பிரித்து கொடுக்க போகிறாங்க. அதனால் ஃப்ரான்ஸில் நீங்கள் வேலை தேடுறீங்களா, தயவுசெய்து முந்தும். எங்கே முந்துன்னா, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வேலை வாய்ப்பு இருக்குது. எங்கே நான் இப்போ சொன்ன ஆப்பிள் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் வில்லுலுவல் ஆர்ஜென்டை 2 அடியுங்க, உங்களுக்கு இடம் பெறும், டெலிஃபோன் நம்பரும் இருக்குது. அந்த இடம் வேலை வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முதல் அங்கே வாங்க. எங்கே நேரடியாக நான் சொன்ன இடத்துக்கு வாங்க. இப்போ வில்லுலுவல் போங்க, ஆர்ஜென்டை போங்க. அங்கே போயிட்டு அங்கே போய் உங்களோட விசாவையும் கொண்டு சொல்லுங்க, நான் வேலை தேடுறேன், எனக்கு வேலை வேணும், உங்களோட வேலை இருக்கா. அவன்டாக்க உங்களோட பேர் உங்களோட பதிவான், உங்களோட பேர் எல்லாம் பதிவான். பதிஞ்சிட்டு அவன் என்ன செய்வான்னு சொன்னால், உங்களோட பேரை பதிஞ்சிட்டு அவன் டக்குன்னு உங்களுக்கு சொல்லுவான். உடனடியாக நீங்கள் அங்கே போங்க, உங்களோட ஏரியா போலம்புலா போய் சொல்லுங்க.
இடத்த நான் போனால் வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொன்னவன் என்ன நீங்கள் அந்த இடத்துக்கு அனுப்புவோம். அவன் போலான்னு முதத்திறந்தான் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் அவன் உங்களுக்கு போகணுன்னு என்ன செய்வான், உங்களை பதிவான். உங்களோட அன்ஸ்கிரிப்ஷன் பதிஞ்சிட்டு 2 நாளே தான் உங்களுக்கு அந்த கொன்சியை நியமிச்சு போட்டு கொன்சியை என்ன செய்யும், கொன்சியை உங்களை பார்த்துட்டு நீங்கள் சொன்ன விஷயம் ஓகேனா உடனே அனுப்பிடும். நீங்கள் சொன்ன இடத்துக்கு போண்டு மெயில் அனுப்பிடும். இவன் உங்களை சரி ஒன் பண்ணுவேன். இவ்வளோ நான் சொல்கிறது. அதே மாதிரி தான் நீங்கள் டிரெக்டாக இங்கே வேலை எடுக்க மாட்டோம். வேலை இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி போட்டு டிரெக்டாக போலம்புலா போங்க. ஆனால் என்ன பொறுத்தவரை நீங்கள் இனிமேல் போலம்புலா போகிறது பெரிய வெற்றி. ஏன்னு சொன்னால் அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவங்க காசும் தருவாங்க. அதோட வேலை வாய்ப்பு தருவக்கூடிய ஒரு உங்களை ஒரு பாதையை காட்டி விடுவார். இல்லாட்டி உங்களுக்கு பள்ளிகம் தருவான். பள்ளிகம் தான் பள்ளிகத்தை அவங்க படிச்சுக்கணும், காசும் பேர் விளங்குதா அவங்களுக்கு. அப்போ எப்படின்னு சொல்லி எங்களோட ஃப்ரான்ஸுக்கு வந்து பழைய காலத்தாக்கள் 90 ஆண்டு 2000 வந்த ஆக்கள் எல்லாமே என்ன 2 நெத்துவா வேலை செய்து கொண்டு உயிர் இங்கே வளர்ந்தோன்னு இருக்கணும். வேணும் யோசிச்சு பாருங்க. என்னென்னு வேலை எடுத்து இப்படித்தான் சம்பவம். இவங்கள் உங்களுக்கு பல வேலை வேணும். தனியாக ஒரு நெத்துவான்னு சொன்னால் நெத்துவா உங்களுக்கு நெத்துவா வேலை இருக்குன்னா நெத்துவா வேலை கட்டுற வேலை கட்ட வேலை முடிஞ்சால் உங்களுக்கு கருத்தி விட மாட்டான். உங்களுக்கு அந்த சொசைட்டியை வேறு வேலை மாற்றி தந்து கொண்டு உங்களுக்கு பேசிட்டு வந்து கொண்டு இருக்கும். கட்சியில் அவங்களுக்கு ஒரு மாதம் சொல்லுவான், எங்கள்கிட்ட இந்த கட்டுற வேலை முடிஞ்சு அடுத்த மாதம் தொடங்குவான். உங்களுக்கு இன்னும் 3 புலம்பாட சொல்லுவான், இவருக்கு நான் வேலை கொடுத்துருந்தான், எனக்கு வேலை கொடுத்துட்டு இந்த மாதம் வேலை இல்லைன்னா உங்களுக்கு புலம்ப காசை போட முடியும். இப்படி ஒரு வாய்ப்பு சொல்லுங்க. இது பெரிய சொசைட்டியை இது ஃப்ரான்ஸுக்கே 2 தான் இருக்குன்னு நான் இங்கே வந்து கேட்டெடுத்து சொன்னவன். நீங்கள் தொடர்ச்சி இதை பாருங்க. உங்களுக்கு நான் விரிவாக இந்த காணொலி விரிவாக உங்களுக்கு நான் இதை இன்னும் டீப்பாக சொல்கிறேன். இந்த ஆப்பிள் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறது கவனிக்கணும். நான் சும்மா டக்குன்னு ஆங்கிலத்தில் சொல்லி ஃப்ரெஞ்சில் சொல்லி போடுறது அது விளக்கம் இல்லை. வழியாக விளங்கணும் உங்களுக்கு. ஆப்பிள் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறது ஃப்ரான்ஸில் வேலை தேடுபவர்களுக்கும் வேலை அனுபவத்தை பெற விரும்புவோருக்கும் வேலை வாய்ப்புகளை வழங்கும் ஒரு சமூக மற்றும் ஒரு ஒருங்கிணைப்பு மையம். விளங்குவாங்க தமிழில் கிளீனாக சொல்கிறேன். ஆப்பிள் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வேலை வாய்ப்புகளை தேடுபவர்களுக்கும் வேலைக்கான ஒரு அனுபவத்தை பெற விரும்புவோருக்கும் வேலை வாய்ப்புகளை வழங்கும் ஒரு சமூக மற்றும் ஒருங்கிணைப்பு அமைப்பு தான் இந்த ஆப்பிள் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறோம். விளங்க இதில் உங்களுக்கு 2 இடம் சொன்னேன். ஒன்று வில்லுலுவல் ஆப்பிள் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம், அடுத்தது ஆர்ஜென்டை. ஆனால் உதாரணமாக வில்லுலுவல் இருக்குன்னா அவங்கள எட்ட இருக்கிறாங்களோ, குசம்பில் இருக்கிறாங்களோ, இங்கே சாசில் இருக்கிறாங்களோ, லோவர் கிரில்ல இருக்கிறாங்களோ, இல்லாட்டி இங்கே பக்கம் காட்டி நோட்டு மூலோன்னு இருக்கிறாங்களோ, நீங்கள் இந்த வில்லுலுவல் வந்து கேட்கக்கூடாது அர்த்தம் இல்லை. இந்த ஃப்ரான்ஸுக்கிடையே நான் அறிந்த வகையில் 2 ஆப்பிள் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. எல்லாரும் இந்த பயன் பெறட்டும். உதாரணமாக எல்லா இடத்துல இருக்கிறவர்களும் நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களோட விஷயங்களை நீங்கள் கதைக்கலாம். எனக்கு வேலை வேணும், சரியா? உங்களுக்கு நான் 2 டெலிஃபோன் நம்பரும் சொல்ல போகிறேன், நோட் பண்ணுங்க. வில்லுலுவல், அடுத்தது ஆஜி 2 டெலிஃபோன் நம்பரும் சொல்ல போகிறேன். அதுக்கு முதல் இந்த காணொலியை புதுசாக பார்க்குறார்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக பாருங்க. ஏன்னு சொன்னால் நான் உங்களுக்கு நல்ல நல்ல விடயங்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஃப்ரான்ஸில் என்னென்ன முக்கிய விடயங்களுக்கும் அசமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக நான் போடுற விடயங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். இனி வரும் காலங்களில் நான் தொடர்ந்து வேறு நாடுகளில் இருக்கிறார்கள், எங்களை இலங்கையில் இருக்கிறார்களுக்கும் பயன்பெறத்தக்கான சில நல்ல நல்ல விடயங்கள் சொல்கிறதுக்கு காத்திருக்கிறேன். ஆனால் பிரான்ஸ் மக்கள்லாம் உன்னிப்பாக கவனிக்கணும். உங்களுக்கான விடயங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கும். விளங்குங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 டெலிஃபோன் சொல்ல போகிறேன். சொன்னால் டெலிஃபோன் சொன்னால் உங்களுக்கு என்ன அங்கே டெலிஃபோன் எடுத்தால் என்ன கேட்பினோம், அதான் முக்கியம். டெலிஃபோன் எடுத்து என்ன காய்க்கிறான்னு யோசிக்கக்கூடாது, சரிதானே? நீங்கள் இந்த ஆப்பிள் சர்வீஸ் பிளாட்ஃபார்முக்கு அடித்து டெலிஃபோனுக்கு அடித்து முதலாவது நீங்கள் வசிக்கிற நகரம், நான் இப்படி கார்னோட்லேருந்து காய்க்கிறேன், நான் இப்படி செல்லிலேருந்து காய்க்கிறேன், நான் இப்படி மூலோன்லேருந்து காய்க்கிறேன் முதலாவது. 2வது உங்களோட வயசு, அது கேட்குறேன் உங்களோட 2வது வயசு. 3வது என்ன வகையான வேலை தேவை உங்களுக்கு, என்ன வகையான வேலை இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டேன். இன்னும் கிளீனாக சொல்ல போகிறேன், இன்னும் பிரித்து சொல்ல போகிறேன். ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு பிரித்து சொல்ல போகிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து தான் போகலாம் உங்களுக்கு என்ன வகையான வேலை தேவை என்று சொல்லி. அடுத்தது எப்போது உங்களுக்கு வேலை வேணும், உடனடியாக இப்போ வேணுமா, இல்லாட்டி வார மாதம் வேணுமா, அடுத்த மாதம் வேணுமா? ஆனால் இப்போ மாதம் செப்டம்பர் வேலை குவிஞ்சிருக்கு. நான் போய் கேட்டுட்டு தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வேலையை சேர்ந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு தொடர்ந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட. அதனால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறேன், சரிதானே? முதல் நோட் பண்ணுங்க. இப்போ வில்லுலுவல் நம்பர் சொல்ல போகிறேன். ஆப்பிள் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் வில்லுலுவல் 01 39 85 24 70.
இதான் பில்லில் வரக்கூடிய ஆப்பிள் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர். திருப்பி சொல்கிறேன், ரெண்டாவது சொல்ல நோட் பண்ணுங்க. எனக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டாம், நான் பிஸியானால் உங்களுக்கு நம்பரை சொல்கிறேன், நீங்களே உங்கள் கதைச்சு உங்களோட விஷயங்களை பெற்றுக்கணும். 01 39 85 24 70. இது வில்லு வரக்கூடிய நம்பர். அடுத்தது ஆஜெண்ட். ஓகே, ஆஜெண்ட் நம்பர் நோட் பண்ணுங்க. 01 39 98 61 74. திருப்பி சொல்கிற ஆஜெண்ட் நம்பர் 01 39 91 61 மன்னிக்கோணும் 98 61 74. ஆஜெண்ட் நம்பர் மீண்டும் ஒரு முறைய 01 39 98 61 74. 2 நம்பர் சொல்லியிருக்கிறேன். தயவுசெய்து இந்த காணொலிகள் பல நாடுகளிலிருந்து பார்ப்பீங்க. பிரான்ஸ் இருக்கிறார்கள் கூட பார்ப்பீங்க, வேறு நாடுகளிலிருந்து பார்ப்பீங்க, இலங்கையிலிருந்து பார்ப்பீங்க. ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால், உங்களோட உறவுகள் இங்கே வேலை இல்லாமல் பல பேர் இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் வேறு நாட்டிலேருந்து பார்க்குற நீங்களும் உங்களோட உறவுகளுக்கு இதை அனுப்புவோம், இந்த காணொலியை அனுப்புவோங்க. ஏன்னு சொன்னால் வேலை முக்கியம். சரிதான், இது ஒரு பெரிய சொசைட்டியான நிறுவனங்கள், அவங்க முக்கியம். இப்போ நான் என்னென்ன வேலை இருக்குன்னு கிளீனாக சொல்கிறேன். பாரு, உங்களுக்கு ஏற்ற வேலை இருக்காண்டு நீ வடிவாக பாருங்க. முதலாவது முடிப்பு வேலை. முதலாவது முடிப்பு வேலைன்னு சொல்கிறோம். உதாரணமாக பெயிண்டிங் வேலை, சின்ன சின்ன பழுதுபார்க்கு வேலை, இது முடிப்பு வேலைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த வேலைக்கு இப்படிதான் நாக்களை கொடுப்பினோம், ஒரு கட்டுமான வேலை. ரெண்டாவது கட்டுமான தளத்தில் தொழிலாளருக்கு உதவுற வேலை. ஒரு பில்டிங் கட்டைக்கு தொழிலாளிக்கு உதவுற வேலை. எங்களோட தொழிலாளர் கன பேர் ஊர்லேருந்து வந்து நான் மேசன் வேலை செய்து கூலி வேலை செய்து வந்த ஆக்களுக்கு ஏற்ற வேலை இங்கே இருக்கேன். எல்லாரும் படித்து வரையில, அதனால் எங்களுக்கு ஏற்ற வேலை தான் இவைய குடிக்கணும், இவையிட்ட இருக்கு. அடுத்தது வீடு கிளீன் பண்ணுறது, இடங்கள் சுத்தம் செய்கிறது. இதுக்கான என்ன வருது? கிளீனிங் வேலை, மினாஸ் வேலைன்னு சொல்கிற எல்லாம் வருது. உதாரணமாக பாடசாலையை க்ளீன் பண்ணுறது, பாடசாலை கேன்டீன், மத்தியானம் கேன்டீனில் பிள்ளைய சாப்பிட்டு போவது க்ளீன் பண்ணுறது, பீரோக்கள் க்ளீன் பண்ணுறது, சகல மினாஸ் வேலையும் இந்த சொசைட்டி மூலமாக தான் வரும். சரிதானே? அடுத்தது அலுவலக உதவியாளர் வேலை. அலுவலக உதவியாளர், அலுவலகண்டா அப்புறம் ஆஃபீஸர் இருப்பான், அவனுக்கு அவன் டாக்குமெண்ட்ஸை எடுத்து கொடுக்குறது, அல்லது தொலைபேசி டெலிஃபோன் வந்து அவனுக்கு எடுத்து கொடு, டெலிஃபோன் வந்து சொல்கிறது. அப்படி ஒரு அவனுக்கு ஒரு ஊரில் இருக்குது தானே மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு ஹெல்ப்பர் மாதிரி. இப்போ நான் கடைசியாக சொன்ன 2 வேலையும் வந்து பெண்களுக்கு சரியாக இருக்குமே. மினாஸ் வேலை, இந்த அலுவலக உதவி வேலை பெண்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் விரும்புகிற இரண்டாலும் போகலாமா. அடுத்தது வரவேற்பாளர் வரவேற்பாளர் வேலை. அதாவது உள்ளுக்கு இப்போ ஒரு பீரோலையோ ஒரு ஆஃபீஸர் எங்கே போனால் நீங்கள் உங்களை ஒன்று உள்ளுக்கு வாங்கணும்னு சொல்லி இருப்பேன் வேலை, அது வரவேற்பாளர் வேலை. அடுத்தது செக்யூரிட்டிக்கு மட்டும் கொடுக்கிறமாக்கலையா செக்யூரிட்டி. அடுத்தது பொருட்களை தூக்குறது, பொருட்களை இடம் மாற்றுறது, ஏற்றுறது, இறக்குறது. அது எங்களுக்கு கனவேறு கூடும். அதாவது டிமினாஸ் பண்ணுறோம், எங்களோட வீடு மாறுறாக்களுக்கு நாங்கள் உதவி செய்ய கொடுக்குறாங்கள, அப்படி அவரை எங்களை நல்லா ஓடும். இப்போ இப்படி பொருட்களை தூக்குறது, ஏற்று இறக்குறது என்று சொல்லி இந்த வேலையெல்லாம் ஓடும். இப்படி சாதாரணமாக ஊரில் நாங்கள் செய்த சகல வேலையும் இந்த சொசைட்டிலே இருக்குது. நாங்கள் போகிறோம், இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், மற்றது எம்ஜிஎஸ்எம் கடைகளுக்கு போகிறோம், அப்படி இப்போ போகிறோம். எங்களை வந்து பழைய ஆக்கள் எல்லாம் இப்படி இதில் 2 வேலை செய்து கொண்டு கம்மன் இருக்கணும். காலமே 2 நெத்து வேலை போகிறது, பின்ன 2 நெத்து வேலை போகிறது வந்து இருக்கணும். யோசிச்சு பாருங்க, நல்ல சம்பளம் உழைச்சி கொண்டு வழியாக இருக்கணும். அதே மாதிரி அந்த லிஃப்ட்டுகள் இடையில் நின்றால் திருத்துற வேலை, அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஃபோமை சேர்ந்து பழகி தான் விடுவினோம். டிரெக்டாக போனோன்னே திருத்தனை விடமான். அதுதான் முதல்ல உங்களை கேள்வி, உங்களுக்கு என்னென்ன வேலை தெரியுமோ நான் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் விடுவினோம். விளங்குது? அதுக்கேற்ற ஆக்களோட எடுத்த ஒன்றை நீ கலாட்டி போட்டு விட மாட்டாங்களே. அப்போ அதுக்கேற்ற உதவியாக கூட விடுவினோம். இப்போ இதெல்லாம் வந்து ஆப்பிள் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறேன். கன பேருக்கு தெரியாது. ஆனால் கன பேர் அங்கே அப்படி இடங்களை வேலை செய்கிறீங்க தெரிஞ்சாக்கள் விடுக்கிறாங்க சொல்கிறேன். நானும் நம்மளோட வேலையுமா இருக்கிறோம். இப்படியா விஷயங்கள் எங்கள்ட எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னு சொன்னால் தச்சு நான் போய் ஒருத்த வேலை செய்ய கொண்டு இருக்கிறேன், திருக்கண்டு வேலை விட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுது, அண்டிக்கவையாக போனேன், கையில் பேரந்தூக்கிலா அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஏற்ற வேலை இங்கே இருக்குது. விளங்குதா? அப்போ நாங்கள் முதல் எங்கே போகணும் என்றால் இப்போ முக்கியம் போகணும். அங்கே போய் முதல் பதிஞ்சிருவோங்க. நீங்கள் தயவுசெய்து பதிஞ்சிருவோங்க. பதியாக இருந்தால் தயவுசெய்து யாரென்னா போங்க, அவனுங்கள காசு இருவானே. திருப்பி சொல்கிறேன், அங்கே பதிஞ்சிட்டு இங்கே போங்க. இல்லாட்டி இங்கே போய் கேளுங்க என்ன வேலை இருக்குன்னு சொல்லி போட்டு அங்கே போங்க டக்குன்னு. இதான் முதத்திரம் போறீங்கன்னு சொன்னால் அவன் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்குவான். இப்போ உங்களோட விசாக்கள் எல்லாம் ட்ரெஸ்ஸில் எல்லாம் பதிஞ்சு போட்டு சொல்லுவான். உங்களை கொண்டு அடி பண்ண முதல்ல சொல்லிடுவான். உங்களை திருப்பி உங்களை விளங்குறக்கா கிளீனாக சொல்கிறேன்னா
உங்களை கொன்சி அடித்து கொன்சியை நேரம் உங்களை கூப்பிட காய்ப்பா. அப்போ கொன்சியோ நீங்கள் க்ளீனாக சொல்லுங்க, நான் இன்னிடத்த போனான் ஆப்பிள் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் ஃப்ரான்ஸ் இருக்கிற வில்லுகளுக்கோ அஜெண்டே போனான் வேலை இருக்குன்னு சொன்னவன் உங்களை ஓடியன்றாக அங்கே அனுப்ப சொன்னவன். இந்த ஆளுக்கு வேலை நான் கொடுக்க வச்சு அனுப்ப சொன்னேன். நீங்கள் அனுப்புங்க, அங்கே நான் அவையின வேலை அறிவினோம். இப்போ அனுப்பினான்னு சொன்னால் அவை உங்களுக்கு அந்த ஆப்பிள் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் உங்களை செல்வம் அனுப்பினோம். நீ உடனே வா இந்த இடத்துல வேலை இருக்குது இப்படிங்க சொல்கிறேன். இப்படி கனவே வேலை எடுத்திருக்கணும், எடுத்துக்கணும், தாங்களும் தங்களோட வாழ இருக்கணும். நானும் இந்த விஷயத்தை அங்கே போய் கேட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதனால் தயவுசெய்து யார் பார்க்குறீங்களோ தயவுசெய்து ஒரு வேலை செய்கிறாலும் பார்த்து கொண்டு இருப்பீங்க, ஒரு நாட்டிலேருந்து பார்த்து கொண்டு இருப்பீங்க. இது மிக முக்கிய காணொலியா. எத்தனை பேர் வேலை இல்லாத மக்கள் மக்கள் இருக்கணும் ஃப்ரான்ஸ்லையா. தயவுசெய்து அனுப்புங்க, அனுப்பி எல்லாரும் பயன்படுற கேட்டு ஒழுங்காக செய்யுங்க. ஏன்னு சொன்னால் இது வேலைன்றது ஒரு முக்கியம். இல்லையோ உங்களுக்கு தேவை இல்லையோ சேவ் பண்ணியாவது வைங்க. ஏன்னு சொன்னால் பிற்காலத்தில் ஒரு எங்களோட வயசு 50-55 வரை இருக்குது, அப்படி எனக்கு இந்த வேலை செய்கிற வேலை கஷ்டம் இயலாது, இன்னொரு மினாஸ் வேலையோட போய் இருக்கிறான் யோசிக்கிற டைமில் இந்த காணொலியும் இருக்கா ஒன்றும் இருக்கா. அதனால் இப்படி காணொலியை சேவ் பண்ணி வையுங்கோ, வடியாக கிளீனாக பாருங்கோ. வேறு ஆக்களுக்கு நானும் இப்போ சொல்கிற மாதிரி வேறு ஆக்களுக்கு சொல்லுங்கோ, உதவி செய்யுங்கோ. ஏன்னு சொன்னால் எல்லாரும் பயன்பெறட்டும். கன மக்கள் எனக்கே அடித்து கனவர் வேலை கேட்டவ, அண்ணா ஒரு வேலை எடுத்து தெரியும் கனவை கேட்டவ. இந்த காணொலி பிறகு யாரும் வேலை கேட்க மாட்டோம்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அதனால் நான் தேடி இப்படி விஷயங்களை கொண்டாந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். தயவுசெய்து இதனால் சொல்கிறேன், எல்லாரும் பயன்பெறுங்க. மீண்டும் ஒரு சொல்கிறேன், இந்த காணொலியை பார்க்குறார்கள், புதுசாக பார்க்குறார்கள், ஒரு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு உங்களை ஆதரவை தர வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் நீங்கள் ஃப்ரான்ஸில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் சொன்ன ரெண்டு நம்பரும் அடியுங்கோ, அடித்து உங்களோட விஷயத்தை கதைங்கோ. அவர்கள் நீங்கள் சில இருக்கிற ஏரியாவில் இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு ஆப்பிள் சர்வீஸ் குழப்பம் இருந்தால் உங்களுக்கு அவர்கள் உங்களை எக்ஸ்பிளிக் பண்ணுவாங்க, உங்களை விளங்கப்படுத்துவார். அதனால் நீங்கள் அப்படி அங்கே இல்லைன்னு சொன்னால் அவர் சொல்லுவார், நான் தான் அந்த இடத்தையும் வேலை நாங்கள் எடுத்து கொடுக்குறோம், இங்கே பதிவு சொல்லுவார். இல்லாட்டில் உங்களோட ஏரியாவில் இடத்துக்கு நம்பரை தருவினோம், விளங்குதா. இந்த தனிப்பட எடுத்து நீங்கள் என்ன பொறுத்த அடிச்சு அடித்து காய்ச்சிட்டு நேராக டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம் நல்ல நினைக்கிறேன். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்தால் சில தெளிவின்மை இருந்தால் இந்த நான் சொன்ன நம்பருக்கு அடித்து கதைச்சு பயண பெருங்க ஒன்று கூறிக்கொண்டு இந்த காணொலி நான் நிறைவு செய்ய போகிறேன். மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் AK கோகுலன். நன்றி, வணக்கம்.